ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட ஒரு சண்டே ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டேனாலே ஸ்பெஷல் தாங்க. சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும். அதனால் வந்து நான் மார்னிங் எழுந்த உடனே எங்களோட லன்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவிலே தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து நாங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து காலையிலே எழுந்து செய்யணுன்றதுக்காக நைட்டே வந்து நான் கட் பண்ணுற ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். சிக்கன் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் போய்ட்டு ஒரு 8 o'clock வந்து வாங்கிட்டு வந்தார். டிஃபன்லாம் எதுவுமே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நான் லன்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து நான் சண்டேயில் வந்து ஒரு 9:30 10 o'clock வரைக்கும் தூங்கிடுவேன். தூங்கி எழுந்து செய்யும் போது அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்காது. அந்த சண்டே எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியாது. என்னோடய முழு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். துணி துவைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலையிலே முடிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் கிளம்பணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். எழுந்தது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து எப்பயுமே நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா எப்பயுமே வந்து நம்மளுக்கு அந்த டே வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக போகும். ஸோ நான் நேற்றே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நாங்கள் சரி பிரியாணி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே வந்து நான் நைட் ஒரு 10 o'clock மாதிரி நான் கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து ஒரு 8 o'clock நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்கு. அதெல்லாம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சண்டே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது இந்த சண்டேயில். ஏன்னா எப்பயுமே வந்து திரும்பி பார்க்குறதுக்காட்டி நைட்டு 8 o'clock ஆகிடும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைமே போகாத மாதிரி இருந்தது இந்த சண்டே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மார்னிங் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அந்த டே ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நாள் தானேன்னு சொல்லி நம்ம தூங்காமல் இருந்தோன்னா அந்த டேவை நம்ம ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேட் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அன்னியோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை வீட்டில் எல்லாருக்கூடயும் உட்காந்து பேசலாம். ஏன்னா பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது. எப்பயுமே சண்டே ஆனாலே ஒரு 3 ஆகிடும் நம்மளுக்கு லன்ச் சாப்பிட்றதுக்கு. அது ஏன்னா பார்த்திங்கன்னா அது ஸ்பெஷலாக செய்கிறதுனால கூட இருக்கும். மற்ற டைம்லலாம் நம்ம ஒரு சிங்கிள் ஃபுட்டோடு போயிடுவோம். அன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரா எதனா ஒரு 2-3 ஐட்டம் செய்வோம். ஸோ அதனால் டைம் எடுக்கும். ஸோ நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சோன்னா நம்மளுக்கு அந்த ஒர்க் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இது தான் செய்ய போகிறோம்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்லேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே வந்து சண்டே பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தாங்க ஒர்க் பண்ணுவோம். அவர் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் சாட்டர்டே நைட்டு தாங்க அந்த 1 week சேர்த்து வச்சு அந்த கிளாத்தெல்லாம் நாங்கள் வாஷ் பண்ணுவோம். சரி 2 பேரும் ஆஃபீஸ் போகிறதுனால எங்களால் டெய்லியும் முடியாது. ஸோ நாங்கள் செமி ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருக்கோம். ஸோ அது கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்னால் கூட நம்ம டெய்லியே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ செமி ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி இருக்காது. நம்ம சேர்த்து வச்சு தான் பண்ண முடியும். 1 week சேர்த்து வச்சு செய்யும் போது ரொம்ப பேர்டனாக இருக்கும். அந்த நைட் ஃபுல்லாக நம்ம துணியே வாஷ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்படா வீக்கெண்ட் வரும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வீக்கெண்ட் வந்தாலே இந்த வேலைலாம் செய்யணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே எல்லா ஒர்க்குமே வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் முடிச்சிட்டோம். ஸோ வெளியே கிளம்புற வேலை இருக்கிறதுனால பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபன் வந்து நான் ஆல்ரெடி வந்து நைட்டே வந்து சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மேலே தாங்க நான் செஞ்சேன். ஸோ மார்னிங்க்கும் சேர்த்து தான் நான் செஞ்சேன். ஏன்னா வந்து அவ்வளோ டிஃபன் வந்து சண்டே டைமில் சாப்பிட மாட்டாங்க, எழுந்துக்கிறதே லேட் ஆகும். ஸோ டிஃபன் செஞ்சாலும் வேஸ்ட்டாக ஆகும். சரி நைட்டே நான் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சரி மாவு இருக்கும்போது ஆளுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஸோ என் பையனுக்கு நான் தோசையும் சுட்டு கொடுத்துட்டேன். தோசை சாம்பார் சாப்பிட்டாச்சு. ஸோ என்னோடய பிரியாணியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு எப்பயுமே வந்து சைட் டிஷ் இல்லாமல் பிரியாணி சாப்பிட முடியாது இல்லைங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் எப்பயுமே செய்வோம். நான் வந்து
சிக்கன் வாங்கும் போதே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவேன். இது பிரியாணிக்குன்னு சொல்லிவிட்டு, இது சிக்கன் 65க்கு சொல்லிவிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி என் பசங்க வந்து அந்த பிரியாணியில் இருக்க சிக்கன் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் கடையிலே வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அந்த பிரியாணியில் இருக்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சிக்கன் 65 வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வறுப்பார் எப்பயுமே. வந்து மசாலாலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். வறுக்கிறது வந்து அவரோட வேலை. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒர்க் முடிச்சிடுவோம் சண்டே. ஸோ இது எல்லாமே முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போது கிளம்புற டைம் வந்துடுச்சு. 12 மணிக்கு நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா சினிமாவுக்கு தாங்க போகிறோம். அரண்மனை 4 படம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் புக் பண்ணார். இது வந்து ஒரு 3 டேஸ் தான் நினைக்கிறேன் படம் வந்து. ஸோ அதனால் டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. 12 o'clock ஷோ டைம் மட்டும்தான் வந்து காலியாக இருந்தது சொன்னார். ஏன்னா அவ்வளோ இயர்லியாக யாராலும் வர முடியாதுல்ல. ஸோ அதனால் சரி பரவாயில்ல புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பசங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது தாங்க S2 PVR மால். இதில் ஒரு பெருமாள் சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது என்ட்ரன்ஸில். ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே ஒரு மால் இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே அது ஷாப் இருந்தது அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க பசங்க. ஸோ நிறைய டைம் ஆகிட்டா மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் பாதி படம் முடிஞ்சிட்ருக்கோம் நம்ம போகிறதுக்குள்ளே அப்படின்னு நினச்சேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா எங்களோட ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து சூப்பராக டிக்கெட் கூட புக் பண்ணிட்டாரு. லாஸ்ட்டில் வந்து கார்னர் சீட்டு. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஸோ நம்ம அராஜகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்க ஜாலியாக உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ நடுவில் இருந்தால் கூட யாருனா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் போய் ரீச் ஆனோடனே படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடந்த 3 பாட்டோட இந்த பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ PVRயில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. அன்லிமிட்டெட் பாப்கார்ன், அன்லிமிட்டெட் ஜூஸ் சொல்லிவிட்டு. ஸோ எங்களால் முடியல, முக்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு 2 டைம்ஸ் தான் வாங்கணும். படமே முடிஞ்சிருச்சு, ஆனால் பாப்கார்ன் காலி ஆகலை. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு இந்த அன்லிமிட்டெட் ஆஃபர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேர் 3 பேர் 4 பேர்னா கூட நம்மளால் முடியாது, அவ்வளோலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேங்க வீட்டில். ரொம்ப பாப்கார்ன் சாப்பிட்டாலும் அப்புறம் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ படம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, அங்கேயே ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த பாப்கார்னை வச்சுட்டு விளாடலாம் ஆரம்பிச்சிட்டான் என் பையன். அந்த பாப்கார்ன் அப்பயும் காலி ஆகிற மாதிரி இல்லை. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டோன்னே ஃபஸ்ட்டு வேலை போயிட்டு சாப்பிட்றது தான். எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த வாழை இலை பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுட்டு போனோம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் போயிட்டேன். ஃபுல்லாக எல்லாமே எல்லோவாக ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் அந்த வெயிலுக்கு வெளியில் வச்சோடனே. ஸோ அது வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ஏற்றிட்டு வந்தார். அது ஒரு 2 பார்ட் தான் பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணோம். அப்படியே வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்துக்கணுங்க. எங்கே போனாலும் இது தான் நாங்கள் முதல் வேலை. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.